நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட குட்டி ப்ரோமோ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கிராமத்தை சேர்ந்த கற்பகம் அப்படின்ற ஒருத்தவங்க தான் தீபாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறப்போ அங்கே டாக்டர் அவங்கள அட்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு, எதனால் இப்படி தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க ஒரு மலையிலேருந்து விழுந்து ரொம்பவே அடிபட்டு பிளட் அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால நாங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு இவங்களை 2 நாளாக இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டோம். ஆனால் இவங்க அப்படியும் குணமாகவே இல்லை, கண்ணு முழிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் டாக்டர் இவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கற்பகம் டாக்டர்கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா லெட்டரை படிச்சுட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம டாக்டர். அதுக்கப்புறம் கற்பகம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போலீஸில் அதாவது சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு மலையிலேருந்து விழுந்து இந்த மாதிரி ஒருத்தங்க கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த கற்பகன்றவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தீபாவுடைய தாலியை கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அப்போது அந்த தாலியை தேடி தான் போகிறாங்க கற்பகம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதான் அவங்க கற்பகத்துடைய ஹஸ்பண்ட் அந்த தாலியை கொண்டு போய் ஒரு அடகு கடையில் வச்சு பணம் வாங்கி அவங்க பார்த்திங்கன்னா டாஸ்பர்க் போயிட்டு அவங்க சரக்கு அடிச்சிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு அவங்க கேட்குறப்போ அந்த தாலியை வச்சு நான் குடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கீதாவை தேடி சில ரவுடிங்க பார்த்திங்கன்னா வராங்க. ஆல்ரெடி கொலை பண்ணா என்னை போலீஸ்லேயே உங்கள் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ரவுடிங்களும் பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க கிட்டே இருந்த அந்த ஃபோட்டோ விழுகுது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க கீதாவை கொலை பண்ண வந்தவங்க இவங்க தானே.